ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷா வந்து நண்டு கிரேவி குழம்பெல்லாம் கிடையாது, கிரேவி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். அதே மெத்தடில் எல்லாமே பண்ணிக்கலாம். நான் வந்து என்னென்ன பண்ணேன்னு செல்வா இப்போ ஒவ்வொன்றா சொல்லுவார். ஆமாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி சண்டே, அதனால் செம்ம என்ஜாய். நிஷா நேற்று வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நிஷாவோட தம்பிக்கு, உனக்கு எத்தனை தம்பி நிஷா? எனக்கு 3 தம்பி. எத்தனாவது தம்பிக்கு புள்ள பிறந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் 2வது தம்பியை வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கான். 3வது தங்கச்சி, அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. 4வது தம்பி அவன். 4வது தம்பிக்கு புள்ள பிறந்திருக்கு. ஆண்டி அறிவு கொழுந்தே. உன் 4வது தம்பி பேர் அலாவுதீன். எல்லாம் சொல்லுங்க. 4வது தம்பி இவன், 5வது தம்பி அவன், எல்லாம் சரி. இப்போ எத்தனாவது தம்பிக்கு புள்ள பிறந்தது? 4வது தம்பிக்கு. 5வது தம்பி தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ நீங்க சொன்னவங்க தான் அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. 4வது தம்பி தான் குழந்தை பிறந்திருக்கு. 5வது தம்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு, பட்டை கிராம்பு போட்டாச்சு. இப்போ என்னத்தை சொல்ல வந்தீங்களா அதை சொல்லுங்க. சரி சரி. என்னென்ன செஞ்சேன் இந்த கிரேவில? பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ஒரு டம்ளர்ல இருந்துச்சு, அதையும் இந்த அரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சிட்டியா? சரி சரி. அது அப்புறமா காமி. வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து வதக்கிடணும். இதுல வந்து நான் செய்யற மெத்தட்ல எல்லாமே வந்து செய்யலாம்னா சிக்கன் கிரேவி. கொஞ்ச நேரம் 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? சிக்கன் கிரேவி பண்ணேன், இறால் கிரேவி பண்ணேன். இப்போ வந்து நண்டு கிரேவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா. நண்டு கிரேவி பண்ணியிருந்தா அது வீடியோ எடுக்கல நம்ம. ஆனால் அது மாசாக இருந்துச்சு. அது ஒரு 3 நாளைக்கு வீட்டில் இருந்துச்சு. ஆமாம், உண்மையிலே இருந்துச்சு. இறால் இருந்துச்சு. இறால் பண்ணியிருந்தேன். அது வந்து 3 நாள் தான் செல்வா வந்து சாப்பிட்டாரு. நல்லா இருக்குன்னு சொல்லி வலிச்சு அவர் தான் காலி பண்ணாரு. உங்க வீட்லாம் சண்டே ஃபெஸ்ட்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உங்க வீட்ல ஃபெஸ்ட்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் சீக்கிரம் ஆக்கிரணும். இல்லாட்டி அங்கிட்ட இருந்து இது சிமெண்ட் வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா பூசிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் உள்ளெல்லாம். இன்னைக்கு மட்டும் அவங்களுக்கு வேலை முடிஞ்சிச்சு. பூசிட்டாங்கன்னா அவ்வளோதான். மழை வேற அடிக்குது. மழை வந்துருச்சா? மழையா மழை வருது? தூரிக்கிட்டு இருக்கு. இல்லை, சத்தம் கேட்குது பாருங்க. சரி, எப்படி அடுத்து சொல்லு. அடுத்தது வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி சார், இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வர்ற 7ஆம் தேதி 200 பேருக்கு பிரியாணி. வேறு விஷயமெல்லாம் கிடையாது, அன்னதானம் கொடுக்கறது. 200 பேருக்கு ஒரே இதுதான், சிக்கன் பிரியாணியை செஞ்சு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆமாம், இந்த சிக்கன் பிரியாணியும் ஆனியன் ரைத்தா மட்டும் 200 பேருக்கு செஞ்சிருவியா? இவ்வளவோ செஞ்சாச்சு, இதை செய்ய மாட்டோமா? இங்கே பாருங்க, இந்த 2 பிள்ளைங்க 2 பேரும் விளையாண்டு. ஏபிசிடி சொல்லு. பிஸ்கெட், தேங்காய் பிஸ்கெட், நெய் பிஸ்கெட் சாப்பிட்டு. ஏபிசிடி சொல்லிரு கரெக்டா. ஏபி பாப்பா இன்னும் 2-3 மாசம் கழிச்சு 1வது போக போறாங்க. தர்ணீஸ் 9ஆம் பாட சொல்லு. தெரியாது. நீ எத்தனாவது படிக்கிற? 4வது. இப்போ இந்த வருஷம் அப்புறம் 2 மாதம் தானே இருக்கு. அழகி. ஓகே, இந்த வீடியோ அன்கட் வீடியோ போல இருக்கு. ஓ ஓ ஏ ஐ ஓ ஓ. நம்ம வந்து பச்சை மிளகா போட்டாச்சு. ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோ, அதையும் உள்ள சேர்த்தலாம். அக்கு சூப்பர். தக்காளியும் சேர்த்தாச்சு. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். யாரும் வீடியோவில் பார்த்து நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சாப்பிட்டுட்டு பார்த்தாதான் கண்ணுல பாக்குறது வேற, சாப்பிட்டுட்டு டேஸ்ட். ஆமா, நீங்க நிஷா செய்யற மாதிரி செஞ்சு அப்படி எல்லாம் இது பண்ணோம்னா நிஷா எது சமைச்சாலுமே சூப்பரா இருக்கும். இப்பதான் வந்து செல்வா எனக்கு கொஞ்சம் பேர் கொடுத்துருக்காரு, நல்லா சமைக்கிறடின்னு கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த 2-3 நாளா 2 கிரேவி செஞ்சு கொடுத்தா. ஒன்று இறால் கிரேவி, இன்னொன்று கறி குழம்பு. சைவம் தாங்க வராது, அசைவம் சூப்பரா. கொஞ்சம் வாயை மூட சொல்லுங்களேன். இதுங்க 2ஐயும் பிள்ளைங்கன்னு இருந்தா அப்படிதான் இருக்கும். வீடே கட்ட கட்டன்னு இருந்தாதான். நேத்து வீட்டுல இருந்தில்ல, அமைதியா இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த?
பிள்ளைங்க பொண்டாட்டியா? எதுக்கு வந்த பிள்ளைங்க? ஆமாம், வெறி நாய் மாதிரி இங்கே நான் ஒரு ஆள் மட்டும் உட்காந்துக்கிட்டேன். அதுதான் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருந்தா ஆகுமா? ஐயா உட்காரு. நாங்க போயிட்டு நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் அவங்க உட்கார்ந்து இருந்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல. 7 மணிக்கு வந்தேன். 7 மணிக்கு வந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் வந்து உட்கார்ந்து இருந்தாரு. எதுக்கு உட்கார்ந்து இருந்தாரு? பிள்ளைங்க கத்துது வாய மூடுன்னு சொல்றாருல, அப்ப நேத்து செவனேன்னு வீட்டுல இருந்திருக்கணுமா இல்லையா? தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கையில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம வந்து எப்பயுமே வீட்டுல தான் அரைச்சு வச்சிருப்போம். நீங்க என்ன பேஸ்ட் வந்து கடையில வாங்குவீங்களா இல்ல வீட்டுல அரைச்சு வச்சுப்பீங்களான்றத சொல்லுங்கள். கமான்ல சொல்லிடுங்க. இல்லையா போய் வாங்கி விட்டுருவோம். தியா நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? ஏய் அவனை போட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? தர்ணி சொல்லுவான் பாரு அம்மா பிள்ளை. நீ தர்ணி சொல்லுவான் பாரு அப்பா பிள்ளை. ஏன்னா அம்மாவும் கொச்சுக்க கூடாது அப்பாவும் கொச்சுக்க கூடாது. அப்பைன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை, அவன் வளர்ந்ததே அவன் பிறந்ததுலேருந்து இப்போ அவனுக்கு ஒரு 9 வயசா நிசா? 10 வயசா? 4வது போனா? 8 வயசு. 3வதுல 8 வயசு. 4வது போனா 8 9 வயசு. 9 வருஷமா அவங்க அப்பைகிட்ட தான் அவனுக்கு இருக்கான். யார்ட்டையும் படுக்க மாட்டான். அவங்க அப்பை தான் ஓவர் செல்லம். அவங்க அப்பையே எங்களை கூட தேட மாட்டான், அவங்க அப்பையே தேடுவோம். அவங்க என்னைக்காவது சொல்லிட்டு எங்கேயாவது ஊருக்கு எதுக்காவது போறாங்க அப்படின்னா எங்கேயாவது போய் ஒரு மாதம் தங்கிருச்சுன்னா அப்பை எங்கன்னு கிடைக்கிறோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுல வந்து ஒரு 15ல இருந்து 20 வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொன்றும் போட்டு கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் போட்டு நல்லா இது பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் வந்து உள்ள சேர்த்துக்க போறோம். நிஷா நிஷா இந்த ஒரே ஒரு நிமிஷம் நிஷா அது போடு. ஓகே இப்போ மறுபடியும் வந்து நிஷா என்ன நிஷா? இப்போ நம்ம அந்த சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஊற்றிடுவோம். ஏன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் இதை வந்து இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். காரம் ரொம்ப வேணாம், அதுக்காக குழந்தைங்க சாப்பிடணும்ல. ஏற்கனவே நம்ம வந்து மிளகு போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால காரம் அதுலேயும் லைட்டாக காரம் இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது கூட நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம், அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா தலைன்னு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம நண்டு போட போகிறோம். இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். உப்பு போடல, உப்பு போட்டுருவோம். இது என்ன நண்டு சொல்லு? சம்மா நண்டு. உப்பு ஒரு 1/2 கை அளவுக்கு உப்பு போட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம வந்து நண்டெல்லாம் உள்ள சேர்த்துடலாம். நண்டோட விலையை கேட்டீங்கனாலே அசந்துடுவீங்க, ஆடிடுவீங்க. 1/2 கிலோ 300 ரூபா. 3 நண்டு. 3 நண்டு. அது நிஷா விலாகில் இருக்கணும், வீடியோ போட்டிருக்கோம். அதில் 3 பாதி இருக்கு. 3னா 6 இது இருக்கும். 6 துண்டு இருக்கும். கரெக்டாக இருக்கு எங்கள் வீட்டில் 6. ஆமாங்க இருங்க. தாரணி கூப்பிடுங்க. நல்லா நண்டெல்லாம் நம்ம முழுகிற அளவுக்கு நல்லா இது பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டோம்னா நண்டு வெந்தரும், மசாலாவெல்லாம் நண்டு கிரேவி ரெடி. போய் நண்டு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். சாப்பாட்டுக்கு ஊற்றி நம்ம வந்து சாப்பாடு சப்பாத்தி தோசை இட்லி எது வேணாலும் சாப்பிடலாம். வீட்டில் ஒரே அட்டகாசமாக ஆட்டமா இருக்கு. என்ன அட்டகாசமா ஆட்டமா இருக்கு இங்க பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்ல, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும். உனக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்ததே இல்லையா? இன்னைக்குதான் வந்திருக்கா? ஆமாங்க. அந்த எதுக்கு எடுத்தாலும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆமாங்க, பாயிங்க, இல்லைங்க, இது இருக்கீங்கன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம். அழகி செல்லக்குட்டியே. சரி நீ அவ்வளோதானே வீடியோ? அவ்வளோதான். மடிக்கலை எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே பிரிச்சுட்டு வர காமி. இதெல்லாம் நிறைய 2 முட்டையை வச்சு கொடு. நண்டு இருக்கேடா, அப்புறம் எதுக்கு முட்டை? சரி ஓகே பாய். பாய். மல்லித்தலையை கழுவிட்டு உள்ள போட்டோம்னா நம்மளோட சூப்பரான கிரேவி
சோ நான் செஞ்ச மெத்தட்ல நீங்க செஞ்சு பாத்தீங்க செஞ்சு பார்க்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா எனக்கு பிடிக்கும். எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நிஷாவோட குழம்பு 4 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். எனக்கு 2 நாள் மழை பெஞ்சதுனால வயிற்றுக்கு ஒத்துக்கல, இல்லாட்டி நான் தின்று இருந்திருப்பேன். இல்லனா சிக்கன் கிரேவியை வந்து வெளுத்திருப்பேன். கமெண்ட் பண்ணுங்க. வாயை மூடு புள்ள, ரொம்ப பெரிய புள்ள, கிளவி மாதிரி பேசாத. ஓகே பாய் சொல்லிடுங்க சார். பாய்.